ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். பாரதிய ஜனதா மாநில தலைவராக செயல்பட்ட அண்ணாமலை அக்கட்சியிலிருந்து விலகிய பிறகு தனது சொந்த கிராமத்திலிருந்து வீதி லீடர்ஸ் இயக்கம் பற்றியும் எதிர்கால விருப்பங்கள் குறித்தும் பேசியுள்ளார். பெரியவர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், இளைஞர்கள் பெரிய நம்பிக்கையோடு நிறைய பேர் ஜூன் 5ஆம் தேதி நான் உங்களுக்கு ஒரு அறைகோல் விடுத்தேன். வீதி லீடர்ஸ் இயக்கத்தில் நீங்கள்லாம் சேரணும், ஒரு நல்ல ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்குவோம், அதிலிருந்து அரசியல் கட்சியை உருவாக்குவோம். இன்னைக்கு 18 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் எல்லாம் சொந்தமாக வந்து ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த இயக்கத்தில் இணைஞ்சிருக்கிறீங்க. ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கிறீங்க. அதனால் நான் எல்லோருக்கும் மனமாற என்னுடைய நன்றிகளை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், நான் ஒரு அலைபேசி எடுத்து யாருக்கும் ஃபோன் பண்ணி இந்த இயக்கத்தில் வந்து சேருங்கன்னு நான் யாருக்கிட்டையுமே சொல்லிங்க. இதற்கு முன்பு நான் சார்ந்திருந்த கட்சி அவங்களுக்கும் யாருக்கும் நான் ஃபோன் பண்ணல. தலைவரோ தொண்டரோ யாருக்கும் நான் சொல்லுவேன். நண்பர்கள், உறவினர்கள், தெரிஞ்சவங்க, நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஃபாலோவர்ஸ், நம்முடைய சொந்தங்கள் யாருக்குமே நான் சொல்ல. காரணம் என்னன்னாங்க, ஒரு இயக்கமாக, மக்கள் இயக்கமாக நாம் அதை முன்னெடுக்கும் பொழுது தானாக நம்ம எல்லோரும் இணைந்து எந்த ஈகோ இல்லாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல், ஒரு கல்ட் இல்லாமல் எல்லோரும் அதை முன்னாடி எடுத்துகிட்டு போகும் பொழுது மட்டும்தான் அந்த இயக்கம் உண்மையான மக்கள் இயக்கமாக மாறும். அதனால தான் ஜூன் 5ஆம் தேதியிலிருந்து நானும் கிட்டத்தட்ட இத்தனை நாள் பேசாமல் இருந்தேன். பத்திரிகை நண்பர்களை சந்திக்கலை, எங்கேயும் பேசலை. அவர்களாக மக்களாக வந்து இணையும் பொழுது எல்லாம் வரட்டும். அதுவும் நம்முடைய நாட்டில் முதலாக ஒரு ஓடிபி பேஸ்ட் மெம்பர்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன். அதாவது நாம் ரெஜிஸ்டர் ஆகணும், மெம்பர் ஆகணும், நாம் இதில் இணையணும் அப்படின்னா கூட அது ஒரு ப்ராசஸ். வெப்சைட்டுக்கு போகணும், ஒரு ஓடிபி ஜென்ரேட் பண்ணணும், பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணணும், சில கேள்விகளுக்கு பதில் சொல்லணும், நாம் எல்லாம் ஒன்றா இணையணும். நிறைய பேர் கேட்டாங்கன்னா, இந்த மிஸ்டு கால் மெம்பர்ஷிப் நம்ம கொடுக்கலாமே, மிஸ்டு கால் மெம்பர்ஷிப்பில் மக்கள் வருவாங்களே. நான் சொன்னது ஆமாம், எல்லா சொந்தங்களும் நமக்கு வேணும், மிஸ்டு கால் மூலமாக இணையணும். ஆனால் நம்ம இன்னைக்கு இயக்கமாக இருக்கும் பொழுது மக்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்மளை பற்றியும் அவங்க தெரிஞ்சுக்கணும். அவங்க இணையும் பொழுது அவங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் யார், அவங்களுடைய விருப்பம் என்ன, உள்ளாட்சி தேர்தல் எப்படி பார்க்குறாங்க, அவங்க போட்டியிட விரும்புகிறாங்களா, இல்லை வாலண்டியராக ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைக்கிறாங்களா. அதனால தான் நம்ம ஆச்சரியமான விஷயம், நம்முடைய வீதி லீடர்ஸ் இந்த இயக்கத்தில், மூமெண்ட்டில் ஆயிரக்கணக்கான நண்பர்கள் நான் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடணும், லட்சக்கணக்கான நண்பர்கள் நான் போட்டியிடலை. நான் ஒரு சாதாரண ஒரு வாலண்டியராக இருந்து இந்த இயக்கத்தை முன்னாடி எடுத்துகிட்டு போய் அது அரசியல் கட்சியாக மாறும் பொழுதும் நான் அங்கிருந்து மக்களுக்கு நல்ல அரசியலை கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக சரியான பாதையில் தான் நம்முடைய வீதி லீடர்ஸ் போயிட்டு இருக்கு. அற்புதமான மனிதர்கள் இணைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். இன்னைக்கு இந்த நேரத்தில் நம்ம எங்கே இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்கிறோம். இன்னும் நிறைய நமக்கு சொந்தங்கள் வரப்போகிறாங்க, நம்மளை பார்க்க போகிறாங்க. இன்னும் நம்ம ஆக்டிவிட்டீஸ் பெருசாக ஆரம்பிக்கலை. வீதி லீடர்ஸ் ஒரு இயக்கமாக ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்டு இருக்கு. பட் நம்ம இந்த மூமெண்ட், பொலிட்டிக்கல் மூமெண்ட், சேஞ்ச் மூமெண்ட் ஆரம்பித்த பிறகு இதனுடைய ஆக்டிவிட்டி வேறு தன்மைக்கு போகுது. அதையும் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஜூலை மாதத்திலிருந்து மக்கள் பார்க்க போகிறாங்க. ஆனால் பெரும் நம்பிக்கையோடு, ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு, பெரிய கனவுகளோடு, நிச்சயமாக இந்த இயக்கம் பொய்க்காது, பொய் சொல்லாது, நம்மை தவறான வழியிலே அழைத்து செல்லாது என்கின்ற நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், நண்பர்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்.